ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி மட்டன் கிரேவியும் ஒயிட் குஸ்காவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் குஸ்காவாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சைட்லேயே மட்டன் கிரேவிக்காக ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸும் போட்டுட்டு 2 வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கலாம். சைடில் வந்து அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக நான் மிக்சி ஜார் எடுத்து 2 வெங்காயம், 2 தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அரைச்சிக்கலாம். இங்கே பகாரியா சாப்பாடுக்கு அளவு தண்ணி ஊற்றி அது கொதிக்க வைக்கலாம். அது கொதிக்கிற கேப்பில் நம்ம சைடில் மட்டனுக்காக வெங்காயம் வதங்கிட்டு இருக்கோம்ல, அதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக கேர்டு சேர்க்கலாம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மட்டனு. அதுக்காக தான் கேர்டு சேர்க்குறோம். அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மட்டனையும் அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg அளவு தான் சொல்லிகிட்ருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அதுக்கு வதக்கிட்டு வரணும். சைடில் வந்து இங்கே தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். அரிசியும் போட்டுட்டு சும்மா ஒரு வாட்டி கலரி விட்டு உப்புலாம் சரி பார்த்துட்டு அதை மூடி வச்சிடலாம். இங்கே வந்து சைடில் மட்டன்லாம் போட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்தோடனே 2 ஸ்பூன் நெய் விட்டு அதை வந்து தம் வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் மட்டன் வெந்துருச்சு. அதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு அது ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பகாரியா சாப்பாடுக்கு ஏற்ற மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.